எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படின்ற டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம். இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 இருந்தாலும் சரி மினிமம் ஒரு கொஸ்டினாவது கேரண்டியாக வந்துடும். நீங்கள் சிலபஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு டாப்பிக்கே இதுதான். ஓகே, டாபிக் உள்ள போகலாம். ஃபஸ்ட்டு இந்த டாப்பிக்கை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி 4 முக்கியமான ஏஜஸ் இருக்குது. பேலியோலித்திக் ஏஜ், மீசோலித்திக் ஏஜ், நியோலித்திக் ஏஜ், மெட்டல் ஏஜ். மெட்டல் ஏஜில் 2 இருக்குது. கார்த்தோலித்திக் ஏஜ், காப்பர் ஸ்டோன் ஏஜ்னு சொல்கிறோம். இன்னொன்று அயன் ஏஜ். ஒவ்வொரு இந்த 4 கொஸ்டின், இந்த 4மே திரும்ப ஏஜ், இந்த 4 ஏஜை பற்றி கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. என்னென்னா பேனோலித்திக் ஏஜ் எப்போனா 10,000 BCக்கு முன்னாடி, கிறிஸ்து பிறக்கிறதுக்கு 10,000 வருஷத்துக்கு முன்னாடி. மீசோலித்திக் ஏஜ் எப்போனா அதை வந்து மிடில் ஸ்டோன் ஏஜ்னு சொல்கிறோம். 10,000 to 6,000 BCன்னு சொல்கிறோம். நியோலித்திக் ஏஜ் எப்போனா 6,000 to 4,000 BC. மெட்டல் ஏஜ் வந்து அதுக்கு அடுத்து வர்றது. ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட பீரியட் என்னன்னு பார்த்தா, இப்போ ரீசெண்டாக கொடுத்துருக்கிற 6th புக்கில் 3300 to 1900 BCன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி பழைய 11th புக்கில் ஒரு மாதிரி அந்த மாதிரி வேற ஒரு ஆன்சர் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போ ரீசெண்டாக கொடுத்த புக்கோட ஆன்சர் இதுதான், 3300 to 1900 BC. ஓகே, டிஸ்கவரி. சரி, இந்த இப்படி ஒரு சிவிலைசேஷன் இருக்குங்கிறது சொல்கிறீங்க, அதுக்கான ப்ரூஃப் என்னன்னு கேட்டால் ரூயின்ஸ், ஹரப்பாவில் இருக்கக்கூடிய சிதைந்த இடங்கள் தான் இதுக்கு ப்ரூஃபு. இதை ஃபஸ்ட்டு பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியோட ஒரு சோல்ஜர் சார்லஸ் மேசன் தான் அதை கண்டுபிடிச்சாரு. அவரோட புக்கில் எழுதியிருக்காரு, இந்த மாதிரி ஹரப்பாவில் ஒரு சிதைந்து போன இடம் இருக்குது, அங்கே முன்னிலிருந்தே மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு எழுதியிருக்காரு. அடுத்தது 1856 நம்ம பிரிட்டிஷ் வந்து லாகூருக்கும் கராச்சிக்கும் ரயில் ரோடு கரெக்டர் போடும்போது, குழி நோண்டும் போது அங்கே வந்து பேர்ன்ட் பிரிக்ஸ், செங்கல், எரிந்த செங்கல்லாம் இருந்திருக்கு. அதை எடுத்து அவங்க யூஸ் பண்ணி போட்டுக்கிட்டாங்க. அடுத்தது 1920 ஆர்கியாலஜிஸ்ட் வந்து இங்கே என்ன இருக்குன்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணி ஆகணும், இங்கே நம்மளோட வரலாறே இருக்குது அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணுறாங்க. எங்கெங்கன்னா ஹரப்பா அண்ட் மொஹஞ்சதாரோவில். 1924 சர் ஜான் மார்சல் அப்படின்றவர் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவோட ஹெட்டு. அவரு தான் ஹரப்பான்ற சிட்டி வந்து பாகிஸ்தானில் ஒரு பார்டரில் இருக்குது. அடுத்தது இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் மற்ற சைட்ஸ் இந்தியாவில் இருக்குது. இது ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குது அமைப்பு, அதனால் இது ரெண்டும் ஒன்று தான்ற முடிவு கொண்டு வராரு. சரி, ஆர்கியாலஜிக்கல் சர்வே வந்து 1861 கிரியேட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? அதை ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணது அலெக்சாண்டர் கன்னிங்கம். அதோட ஹெட் குவார்ட்டர் வந்து நியூ டெல்லியில் இருக்குது. நெக்ஸ்ட் இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் சைட்ஸ் பார்க்கலாம். கோட் டிஜி அப்படிங்கிறது சிந்தில் இருக்குது. கலிபங்கன் வந்து ராஜஸ்தானில் இருக்குது. ரூப்பர் பஞ்சாபில் இருக்குது. பன்வாலி ஹரியானாவில் இருக்குது. லோத்தல், சூர்கோட்டாடா, தோல்வாரியா இது 3 குஜராத்தில் இருக்குது. லோத்தலுங்கிறது ஒரு மிக முக்கியமான போர்ட் சிட்டி, துறைமுகம் சிட்டி. அடுத்தது மொஹஞ்சதாரோ தான் ஹரப்பன் சிட்டிஸ்லேயே ரொம்ப பெருசு, 200 ஹெக்டார்ஸ் இருக்குது. அது 1922 கண்டுபிடிச்சிருந்தாங்க. இந்த கொஸ்டின் இந்த குரூப் 4 ரீசெண்டாக 2019 குரூப் 4 கேட்டிருந்தாங்க. மொஹஞ்சதாரோ 1922 டிஸ்கவர் பண்ண சிட்டி, அது கேன்சர் மொஹஞ்சதாரோ. ஓகே, சரி, ஹரப்பன் சிவிலைசேஷன் இதுக்கு இன்னொரு நேம் இருக்குது. ஏன்னா ஹரப்பா தான் ஃபஸ்ட்டு இந்த இண்டஸ் வேலி சிட்டியில் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச சிட்டி ஹரப்பா. அதனால ஹரப்பன் சிவிலைசேஷன் நேம் வச்சுட்டாங்க. ஹரப்பா கண்டுபிடிச்ச 1921, மொஹஞ்சதாரோ 1922. சரி, இப்போ அதோட டேட் பார்ப்போம். நம்ம முன்னையே பார்த்த மாதிரி தான் நியூ புக்கில் 3300 BCலேருந்து 1900 BC வரையும் கொடுத்துருக்காங்க. சரி, இது எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தா ரேடியோ கார்பன் டேட்டிங்கிற மெத்தட் கண்டுபிடிச்சிருக்காங்க. மொத்தம் இது 13 lakh ஸ்கொயர் கிலோமீட்டர் ஏரியாவில் இருக்குது. 6 பிக் சிட்டி இருக்குது, 200+ ஸ்மால் வில்லேஜஸ் இருக்குது. ஓகே, சரி, ஃபியூச்சர்ஸ் பார்ப்போம். சரி, இந்த சிட்டியில் டவுன்ஸ் எப்படி இருக்குன்னா, இந்த சிட்டியில் எல்லா இடத்துலையுமே ட்ரைனேஜ் கனெக்ஷன் இருக்குது, அதுவும் அண்டர் கிரவுண்டில். ஹரப்பன் சிவிலைசேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டவுனை 2ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று அப்பர் டவுனு, லோயர் டவுனு. அப்பர் டவுனில் வந்து வெஸ்ட்லையும், லோயர் டவுன் ஈஸ்ட்லையும் இருக்குது. அப்பர் டவுன் கொஞ்சம் நல்லா மேடாக இருக்குது. இதில் வந்து கிங் இருக்காங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணவங்க இருக்காங்க. லோயர் டவுனில் வந்து நம்மள மாதிரி சாதாரண மக்கள் தான் இருக்காங்க. ஓகே, அடுத்தது கிரேட் பாத்னு ஒன்று இருக்குது. அது ஒன்றும் இல்லை, ஸ்விம்மிங் பூல் தான். அதோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா 39 feet லென்த்து, 23 feet பிரெத்து, 8 feet டெப்த்து. அங்கே அதில் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரூம்லாம் இருக்குது. அடுத்தது இது எங்கே இருக்குன்னா கிரேட் பாத் வந்து மொஹஞ்சதாரோவில் இருக்குது. அடுத்து ஹரப்பாவில் வந்து 6 கிரானரிஸ் மொத்தம் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு மெகர்கிரான் ஒரு சிட்டி இருக்குது. அதுதான் ப்ரீகர்சர்லாம் முன்னோடி, இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுக்கு முன்னாடி இருந்த சிட்டி. அது வந்து 7000 BCல இருந்து தான் சொல்கிறாங்க. இப்போ அது எங்கே இருக்குன்னா பாகிஸ்தானில் பலுச்சிஸ்தான்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே இருக்குது. நெக்ஸ்ட்டு சரி, இங்கேருந்து ஆழ்ந்த மக்கள்லாம் இப்போ அவங்களோட பணத்துக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் தான் அவங்களோட மெயின் பிஸ்னஸாக இருந்திருக்கு. இருந்தாலும் இண்டஸ்ட்ரி இருந்திருக்கு, கிராஃப்ட் இருக்குது, ட்ரேடும் இருந்திருக்கு. வீட் அண்ட் பார்லி தான் மெயின் கிராப். இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பீப்புள்ஸோட மெயின் கிராப்ஸ் என்னன்னா வீட் அண்ட் பார்லி. அடுத்தது சீப், பஃபலோ, கோட்ஸ் அதெல்லாம் அவங்க வளர்த்துருக்காங்க. ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியமானது
அவங்களுக்கு குதிரைன்னா என்னன்னே தெரியாது, இரும்புனாலும் என்னன்னே தெரியாது இந்த சிவிலைசேஷன் பீப்புளுக்கு. ஆனால் ப்ரோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, காப்பர் யூஸ் பண்ணியிருக்காங்க, கோல்டு சில்வர் கூட யூஸ் பண்ணியிருக்காங்க. சரி, ட்ரேட் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா பேர்டர் டைப் தான், பண்டம் மாற்று முறை தான். ஓகே, கிரானரிஸ் பற்றி பார்ப்போம். கிரானரிஸ்னால் எதுக்குன்னா, நான் நெல் தானியத்தை சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு ராய்கரால் ஹரியானான்னு ஒரு இடத்துல ஒரு கிரானரி இப்போவும் நல்ல கண்டிஷன்லேயே இருக்குது. அசம்பிளி ஹால் ஒன்று இருந்திருக்கு மொஹஞ்சதாரோவில். ஓகே, நெக்ஸ்ட்டு ட்ரேட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் எப்படி இருந்ததுன்னா, இண்டஸ் சீல்ஸ் வாஸ் டிஸ்கவர்ட் அட் மெசபட்டோமியாவில் இண்டஸோட முத்திரைகள், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பீப்புளோட முத்திரைகள் காணப்பட்டிருக்காங்க. அடுத்து கிங் நரம்சின் ஆஃப் அகாடமி பேர் கிங் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் மெலுகான்ற ஒரு இடத்துல இருந்து ஜுவல்லரி வாங்கினேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நாவல் டோக்கியா டிஸ்கவர்டு இன் லோத்தல், முன்னையே சொன்ன மாதிரி தான். போர்ட் வந்து லோத்தலில் இருந்திருக்கு. எங்கே லோத்தல் குஜராத்தில் இருக்குது, இங்கன்னா சபர்மதி ரிவர் பக்கத்தில். நெக்ஸ்ட் ரிலீஜியன் பார்ப்போம். பசுபதி வந்து லார்ட் சிவாவை தான் அவங்க கானா கும்பிட்டுருக்காங்க. அவருக்கு மொத்தம் 3 ஃபேஸ் இருந்திருக்கு. லார்ட் சிவாவோட நேம் தான் பசுபதி. 2 ஹார்ன்ஸ் 2 கொம்பு இருந்திருக்கு. சரௌண்டட் பை 4 அனிமல்ஸ், 4 அனிமல்ஸை சுற்றி இருக்காரு. அது எலிஃபண்ட், டைகர், ரைனோ, பஃபலோ, 2 டியர் அப்பியர் அட் ஃபீட். ஓகே, மதர் காடஸ் ஒரு ஃபீமேல் காடஸும் இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆர்ட், டான்சிங் கேர்ள் ஸ்டாட்டு வந்து மொஹஞ்சதாரோவில் இருக்குது. அது வந்து ப்ரோன்ஸில் மேட் ஆனது. பியர்டு மேன் ஸ்டேட்டு வந்து லைம் ஸ்டோனில் இருக்குது. ஓகே, இம்பார்ட்டன்ட் சிட்டிஸ் பார்ப்போம். ஹரப்பா வந்து கேட்வே சிட்டின்னு சொல்கிறோம், 6 கிரானரிஸ்னு சொல்கிறோம். மொத்தம் 6 கிரானரி இருக்குது. நிற்கினே மொஹஞ்சதாரோ வந்து மவுண்ட் ஆஃப் டெட்னு சொல்கிறோம். கிரேட் பாத் அங்கே தான் இருக்குது, கிரேட் கிரானரி அங்கே இருக்குது, அசம்பிளி ஹாலும் அங்கே இருக்குது. எது எங்கெங்கே இருக்குது நிறைய டைம் அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கேட்வே சிட்டினா ஹரப்பா, கிரேட் பாத் எங்கே இருக்குன்ற கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. மொஹஞ்சதாரோவில் இருக்குது. அசம்பிளி ஹால் எங்கே இருக்குது, அதுவும் மொஹஞ்சதாரோவில் இருக்குது. கலிபங்கனில் பிளாக் பேங்கிள்னு சொல்கிறோம். ஓகே, அடுத்து லோத்தலில் தான் மான்செஸ்டர் ஆஃப் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சொல்கிறோம். மான்செஸ்டர்னா ஒன்றும் இல்லை, அது இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான சிட்டி. அந்த சிட்டி வந்து பிஸ்னஸ்க்கு ரொம்ப காட்டன் அந்த மாதிரி மேனுஃபேக்சருக்கு நல்லா எக்ஸ்போர்ட் ஆனது. அதை தான் மான்செஸ்டர்னு நம்ம சொல்கிறோம். அதனால தான் மான்செஸ்டர் ஆஃப் இந்தியாவும் மும்பைனும், மான்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியாவும் கோயம்புத்தூர்னு சொல்கிறோம். சரி, இவ்வளோ சிட்டி இருந்துச்சு, இப்போ ஏன் அது அழிஞ்சதுன்னு கேட்டாங்கன்னா, அதுக்கு நல்லா வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான ரீசனும் இல்லை. இருந்தாலும் ஹிஸ்டாரியன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு படையெடுப்பாக இருக்கலாம், ஆரியன் வருகையாக இருக்கலாம், இல்லைனா ரிவரோட கரை மாறினதுனால எல்லாரும் அழிஞ்சுக்கலாம்னு சொல்கிறாங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஃப்ரெண்டு ஒருத்தர் சேனல் ஃப்ரெண்ட் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, நீங்கள் கொடுக்குற நோட்ஸ்லாம் குரூப் 1க்கு போதுமானு. நான் கேரண்டியாக சொல்கிறேன், குரூப் 1க்கு நான் கொடுக்குற நோட்ஸ் மட்டும் இல்லை, எந்த யூடியூப்பில் பார்த்தாலும் அந்த நோட்ஸ் உங்களுக்கு பத்தாது. நான் கொடுக்குற நோட்ஸ் வந்து மேக்ஸிமம் நான் குரூப் 4 பேஸ் பண்ணி கொடுக்குறேன். அண்ட் குரூப் 2க்கு வந்து நான் கொடுத்ததில் 80% போதும். யாராலையுமே இப்படி சொல்லவே முடியாது உண்மை, இந்த நோட்ஸ் மட்டும் போதும்னு. அப்படி சொன்னாங்கன்னா உங்களுக்கே புரியும் என்னென்னு. இது வந்து நான் கேரண்டியாக சொல்கிறேன், இது குரூப் 4க்கு 95% எனஃப். குரூப் 2க்கு வந்து ஓகே ஒரு 80%, குரூப் 1க்கு ஒரு 60 to 70% தான். ரொம்ப பேசிக் நோட்ஸ் தான் கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா ஸ்டார்டிங்கில் படிக்கிறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த நோட்ஸ்லாம். தேங்க்யூ. ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.